என்னடா பீட்ரூட்டை தண்ணிக்குள்ள போட்டு வச்சிருக்கேன்னு பாக்குறீங்களா? இதுவும் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றதுக்கு தாங்க. தினம் ஒரு டிப்ஸ் சொல்றேன்னு சொல்லியிருக்கேன் தானே, அதுக்கு தான் இது. நம்ம காய் வாங்குவோம், வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள வைப்போம். ஒரு 1 வீக் 10 days ஆனதுக்கு அப்புறம் காய் இப்படி வாடி போன மாதிரி ஆயிடும். அதை நம்மளுக்கு தூக்கி போடவும் மனசு வராது, கட் பண்றதுக்கும் சவுக்கு சவுக்குன்னு ஒரு மாதிரி இருக்கும். அப்ப என்ன செய்யுங்க, இது நான் கட் பண்ணிட்டேன், இதை காமிக்கிறதுக்காக உங்களுக்கு சொன்னேன். அதே சமயம் இந்த பீட்ரூட்டும் ரொம்ப ஒரு மாதிரி வதக்கு வதக்குன்னு ஆயிடுச்சா, அதனால இதை நான் தண்ணிக்குள்ள போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியான வெஜிடபிள்ஸை என்ன செய்யுங்க, ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்து ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டு தண்ணியோட ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருங்க. அந்த வெஜிடபிள் நம்ம வெளியில இன்னைக்கு வச்சுட்டு நாளைக்கு மார்னிங், இன்னைக்கு ஈவினிங், இன்னைக்கு நைட்டு வச்சுட்டு நாளைக்கு மார்னிங் எடுக்கும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷா நம்மளுக்கு சமையலுக்கு ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அடுத்த குயிக் டிப்ஸ், இந்த மாதிரி எலுமிச்சை நம்ம லெமன் ரைஸ், லெமன் ரசம் இதெல்லாம் வைக்கிறதுக்கு நம்ம லெமன் கட் பண்ணுவோம். சில சமயம் லெமன் ஜூஸ் போடுவோம். குயிக்கா சொல்லிடுறேன். அப்ப இந்த லெமனை இப்ப நீங்க ஜூஸ் போட போறீங்க அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க, இதுல கொஞ்சம் சுகர் போட்டு, ஏன்னா லெமன் ஜூஸ்க்கு சுகர் போடுவோம், நாட்டு சர்க்கரை கூட போடுவீங்க. எது போடுவீங்களோ, ஒயிட் சுகரோ நாட்டு சர்க்கரையோ எது போடுவீங்களோ அதை இதுல போட்டு இப்படி நல்லா தேய்ச்சி கொடுத்துட்டு பிழிஞ்சிங்கன்னா ஜூஸ் நல்லா வரும். இதுவே லெமன் ரைஸ், லெமன் ரசம், இல்லை வேற எதுக்காச்சும் ஏதாச்சும் டிஷ்ஷு, காரமா செய்யற டிஷ்ஷுக்கு, உப்பு போட்டு செய்யற டிஷ்ஷுக்கு லெமன் எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல உப்பு வச்சு இப்படி தடவி கொடுத்தீங்கன்னா சாறு அதிகமா கிடைக்கும். அப்புறம் எலுமிச்சம்பழம் கொஞ்சம் கெட்டியா இருந்ததுன்னா கொஞ்சம் சுடுதண்ணியில அந்த லெமனை போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து பிழிஞ்சிங்கனாலும் சாறு அதிகம் கிடைக்கும். அப்புறம் சரி, சுடுதண்ணி வைக்க நேரம் இல்லை, பக்கத்துல குக்கரோ இல்லை ஏதாவது பாத்திரம், குழம்பு வைத்த பாத்திரமோ, குழம்பு பாத்திரமோ, சுடுதண்ணி வச்ச பாத்திரமோ சூடா இருந்தா அது மேல இந்த லெமனை கொஞ்ச நேரம் வச்சிட்டிங்கன்னா சாறு நன்றாக கிடைக்கும். அப்புறம் இந்த மாதிரி பாதி பிழிஞ்சிட்டு ஒண்ணு தீத்துட்டு இன்னொன்னு கொஞ்சம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்படியே நம்ம வச்சோம்னா ஃப்ரிட்ஜில் வச்சா ட்ரை ஆயிடும். அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, அந்த பிழிஞ்ச மூடி இருக்கும்ல, அதை பாதி இருக்குல்ல அது மேல வச்சு இப்படி வச்சு டூத் பிக்கோ ஏதோ ஒண்ணு வச்சு மூடி வச்சிட்டீங்கன்னா அந்த லெமன் காஞ்சே போகாது. அடுத்தது இன்னொரு குயிக் டிப்ஸ், இது என்ன தெரியுமா? கருவேப்பிலை குச்சி, கருவேப்பிலை உருவிட்டு காய வச்சிருக்கேன். இது நீங்க டூத் பிக் யூஸ் பண்ணுவீங்களா? காசு கொடுத்து கடையில வாங்காதீங்க. இந்த குச்சிகளை சின்ன சின்ன துண்டுகளா உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ எடுத்து ஒரு டப்பாக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா செலவே இல்லாத நல்லா கழுவி சுத்தம் பண்ண கருவேப்பிலை குச்சி ஹைஜீனிக்கா நம்மளுக்கு செலவில்லாம கிடைச்சிடும். இந்த டிப் பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க.